இயேசுவையே துதி செய், மனமே இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், மனமே இயேசுவையே துதி செய். அல்லேலூயா. அப்போ எந்த மனுஷனும் மகிமைக்கு பாத்துருவான் அல்ல. எவ்வளவுதான் எங்களை கொண்டு கத்த பலத்த காரியங்களை செய்தாலும், ஆயிரக்கணக்கான மக்களை ரட்சித்தாலும், வியாதி சாப கட்டு மக்களை விடுவித்தாலும், எல்லா மகிமைக்கும் துதிக்கும் பார்க்கிற தகுதியில்லாத எங்களை பயன்படுத்துற இயேசு ஒருவரே. அல்லேலூயா. அதனால இந்த 34 ஆண்டுகள் பத்திரமாய் நடத்தி வந்தாரு. அவருக்கு நடத்தி வந்த பாதை எவ்வளவு அற்புதம். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு கிருபையாய் தெரிந்து கொண்டார், இவ்வளவு தயவாய் நடத்தி வந்தார். ஆக இந்த அற்புதமான தேவனுடைய மகிமையை உலகமெங்கும் பறைசாற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக என் அன்பானவர்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. கொஞ்சமா இருந்தாலும் அது உண்மையாய் கர்த்தருக்காக செய்ய பழகி கொள்ளுங்க. கர்த்தர் ஏற்ற வேளையில உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக என்னுடைய வாழ்க்கையில ஒரு வைதிக பிராமண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த நான் என்னுடைய வாழ்க்கையில தெய்வம் அல்லாதவைகளை பல வகைகளை பின்பற்றினேன். ஆக சிறு வயதிலிருந்து கோவிலே குருக்களாக, சபரிமலை பக்தனாக, RSSல முறையான பயிற்சி பெற்றவனாக, தெய்வம் அல்லாதவைகளை மடி ஆச்சாரத்தோடு பின்பற்றவனாக காணப்பட்ட வாழ்க்கையில 1988ஆம் ஆண்டு 9ஆம் வகுப்பு படிக்கும் சமயத்துல ஒரு கிறிஸ்தவ நண்பர், எந்த கோவில பணியாற்றினோ அது பக்கத்துல இருந்த ஒரு கிறிஸ்தவ நண்பர் தந்த புதிய ஏற்பாடின் புஸ்தகம் என் மனக்கண்களை திறந்தது. அவர் சொன்னார், why don't you try Jesus ன்னு சொன்னார். நீ ஏன் இயேசுவிடத்துல முயற்சி பண்ணக்கூடாது, நீ வேண்டுதல் செய்தால் அவர் கேட்பார் என்று சொன்னார். அதன் விளைவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். 4 வருடங்கள் 88ஆம் ஆண்டிலிருந்து 92ஆம் ஆண்டு ரகசிய கிறிஸ்துவனாக வாழ்ந்து ஆவிக்குள்ளாக பலப்பட்டு, வசனத்துக்குள்ளாக பலப்பட்டு, நல்ல ஆவியானவருடைய கிருபையினாலே அநேக தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் கொண்டு கர்த்தருக்குள்ளாக பலப்பட்டு. ஆக ஜீவியம் மாறும், மனமாற்றம் தான். அதனால்தான் என்னுடைய வாழ்க்கையை திரைப்படமா நான் வெளியிட்டேன் 2004 VCD ஃபார்மெட்ல. மதமாற்றமா மனமாற்றமா? மதம் என்பது காட்டில் வாழ்கிற யானைக்கு தான் உண்டு, நம்மை போன்ற மனுஷனுக்கு கிடையாது. இயேசு ஒருவர்தான் மனதை மாற்றக்கூடிய சக்தி உள்ளவர். ஆமென். இந்த உலக ரீதியான பணம் சம்பாதிக்க, பேர் புகழை சம்பாதிக்க, செல்வங்களை சம்பாதிக்க, ஆசி அந்தஸ்து பேர் புகழை இவையெல்லாம் பெற்றுக்கொள்ள இன்னைக்கு தெய்வம் அல்லாதவைகள் இன்றைக்கு உதவி செய்யும். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே மெய்யான சமாதானத்தை, மெய்யான ரட்சிப்பின் சந்தோஷத்தை தரக்கூடிய சக்தி கொண்ட மெய்யான தெய்வம் இயேசு ஒருவரே. ஆமென். சரீர சுகத்தை தர அநேகர் வழி இருக்குது, மருத்துவர்கள் இருக்கிறாங்க, மருந்து மாத்திரை இருக்கு. ஆனா ஆத்மாவை குணமாக்குற சக்தி என் இயேசுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா அவர் நமக்காக, மனுக்குலத்துக்காக ரத்தம் சிந்தின தெய்வம். என்னுடைய வாழ்க்கையில் இப்படியாக மதத்தை குறித்து நான் ஒரு நாளும் ஒருபோதும் எந்த மேடையிலும் பேசினதில்லை. ஏன்னா அது பிரயோஜனப்படாது. இன்னைக்கு இனத்தை வைத்து, மொழியை வைத்து, ஜாதியை வைத்து, மதத்தை வைத்து மக்களை துண்டாடுகிறார்கள் பொல்லாதவர்கள். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருப்போமானால், உண்மையாகவே இந்த பரிசுத்த வேதாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மக்களா இருப்போமானால், மறுபடியும் சொல்றேன், இங்க சொல்லப்படுகிற சத்தியத்துக்கு இடம் கொடுங்கள். மறுபடியும் சொல்கிற வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க நாம் தேவனை போல மாறிவிடுவோம். அல்லேலூயா. அந்த வசனத்தின்படி நடக்க நடக்க தேவன் நம்மை அவரை போல மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆக இப்படியாக தேவ கிருபையினால என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த பெரிய பாக்கியம், ரட்சிக்கப்பட தகுதி இல்லாத என்ன, எல்லாரும் இயேசுவை ஆராதிக்க தகுதியே இல்லாத என்ன, இயேசுக்கும் பைபிளுக்கும் பரிசுத்த வேதாமத்துக்கும் சம்பந்தமே இல்லாத என்ன, கிருபையினால ரட்சித்தார். 92ஆம் ஆண்டு ரகசிய கிறிஸ்தவ வாழ்க்கை தான். ஏன்னா மரணத்துக்கு நான் பயப்படல, மனுஷனுக்கு நான் பயப்படல, அப்பா அம்மாவை மதிச்சேன், கனம் பண்ண நேசித்தேன். ஆனா அதை பார்க்கலாம் அதிகமா என் இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. அதை பார்க்கல இயேசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். அதனாலதான் நான் பலப்படாம மற்றவங்களை போய் பலப்படுத்த முடியாது. உண்மையாக ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன? Do you know the meaning for spirituality? நேற்று கூட சொன்ன, காவி உடை போட்டா என்ன அர்த்தம், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா என்ன அர்த்தம், அதெல்லாம் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண விரும்பல. வராதவங்களுக்கு பரவாயில்ல, ஆனால் உங்களுக்காக சொல்றேன். பிரதர் ஆர் மணி ஐயர்னு என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அதில் என்னுடைய சாட்சிகள் பல கோணங்களில் பாடலோடு, ஆராதனையோடு, தீர்க்க தரிசன வார்த்தை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். விருப்பமானவர்கள் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்குரிய வார்த்தை நிச்சயமாக ஏற்ற வேளையில கடந்து வரும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை தான் என்ன? இயேசு எனக்கு என்ன சொன்னா தெரியுமா? லூக்கா 22ஆம் அதிகாரம்
32 வசனம். நானே உன் விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இந்த வசனம் நல்லா கவனிங்க. அது கடைசி பகுதினா, நீ குணப்பட்ட பின்பு போய் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. இது இன்னும் சிம்பிள் தமிழ் சொன்னா, இதை பாருங்கப்பா, முதல்ல நீ ஒழுங்கா இருந்து மற்றவங்களை போய் ஒழுங்குபடுத்துன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் இதை தான் சொன்னாரு, மகனே நீ குணப்பட்ட பின்பு போய் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. வாட் இஸ் இட் மீன்? தமிழ் மாதிரி ஒரு மகிமையான மொழி இந்த பூமியில் எதுவுமே கிடையாது. பூமிக்குரிய மகிமையை நான் சொல்றேன், இயேசுவை போல மகிமை எதுவுமே இல்லை. ஆனா எதுக்கு சொல்லனா, குணமாகுதல் வேறு, சுகமாகுதல் வேறு. there are two kind of healing, but in English simply say healing சொல்வாங்க. ஆனா inner healing and outer healing நாங்க சொல்லுவோம். அதோட அர்த்தம் என்னன்னா, சரீர பிரகாரமாக குணமாகுதல் வேறு, சுகமாகுதல் வேறு. அதுக்கு மருந்து மாத்திரை இருக்குது, இன்னைக்கு நிறைய விதமான டெக்னாலஜி இருக்கு. ஆனா மனிதனுடைய ஆத்மாவை, சங்கீதம் 41:4 தாவீது என்ன சொல்றார்? என் ஆத்மாவை குணமாக்கும், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்த ஆண்டவரே, heal my soul O God அப்படின்றார். நல்லா கவனிங்க, மனிதனுடைய ஆத்மாவை குணமாக்குற சக்தி இங்கே உலாவிக் கொண்டிருக்க இயேசுக்கு மாத்திரமே உண்டு. ஆமென். அதான் சொல்றேன், மனமாற்றம் தான் முக்கியம். பேரை மாத்துற பிரயோஜனம் இல்லை, அது அவங்கவுங்க விருப்பம். ஒருவேளை உற்சாகத்தின் மிகுதியில இல்ல ஆவியான ஒரு நடத்தல் இருக்குன்னா பேரை மாற்றிக்கொள்ளுது, அது அவங்க விருப்பம். ஆனா ஒரு இடத்துலயும் இயேசு யாரையும் கட்டாயப்படுத்தல. அவர் கட்டாயப்படுத்துது என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னார். அப்போ பைபிள்ல பரிசுத்தவாங்க என்ன சொல்லியிருக்கா? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள் கொடுங்க. எப்பா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றியே, இயேசு அறிவுக்கு முன்னாடி சாராயம் குடிச்சன்ற, இயேசு அறிவுக்கு முன்னாடி பரிதானம் என்று சொல்லக்கூடிய லஞ்சம் வாங்கினேன்னு சொல்ற. ஆனா இன்னைக்கு உன் நிலைமை எப்படி இருக்குது? வாட் இஸ் யுவர் பிரசன்ட் கண்டிஷன்? வாட் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்? உன் வாழ்க்கை, ஆவிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது? என்ன லட்சணத்தில் இருக்கு? அதை தான் சொல்ற. குணப்படுறோமா? ஒரு பழைய பாடல் உண்டு, குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் முன்னே குணப்படு பாவின்னு பக்தர்கள் பாடுறாங்க. கேட்டிருக்கீங்களா இதெல்லாம்? ஏன்னா அற்புதமான வார்த்தைகள் இதெல்லாம். ஏன்னா அந்த காலத்துலனா பரிசுத்தவான்கள் எப்படி பாடல் எழுதினாங்க? 40 நாள் உபவாசம் பண்ணி தங்க வாழ்க்கையில வந்த பாடல்கள் மத்தியில பாடல் எழுதினாங்க. ஆனா அந்த நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா பாட்டுக்காக தான் கேசட் வந்தது. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா கேசட்டுக்காக தான் பாட்டே வருது. அப்படி போயிட்டு இருக்க கிறிஸ்தவர்களுடைய அவலட்சணமான நிலைமை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? ஒரு பாடலை கம்போஸ் பண்ணிட்டா அப்படியே சினிமா டியூன்ல இருந்து திருடி எடுக்கிறாங்க. தேவ சமூகத்துல காத்திருக்கிற அனுபவம் இல்லை. ராக தலைவன் இயேசு கிறிஸ்து, அவருக்கு இல்லாத அபிஷேகமா, அவர் தராத அனாயிண்டிங்கா? அன்னைக்கு சாரா நவராஜி தாய் அவங்க என்ன அற்புதமான பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க, எவ்வளவு அருமையான ராகங்கள், எவ்வளவு அற்புதமான காரியம். அதையே இன்னைக்கு ரீமிக்ஸ் பண்ணன்னு சொல்லி கடிச்சு கொதறி ஒரு வழி பண்ணிடுறானுங்க. எதுக்காக சொல்ற? இன்னைக்கு ஒரு கூட்டம் அலையுது, தங்களை பிரபலப்படுத்தி கொள்ள ஓடுறாங்க. நாட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். Please check your ministry. Are you doing for Jesus? Are you doing for the glory of Jesus? மகிமையான தேவன் இங்க உங்களை பார்த்து கேட்கிறார். 34 ஆண்டு அல்ல, 340 ஆண்டுகள் ஆனாலும் சரி இந்த கேள்வியை கர்த்தர் நிச்சயம் கேட்பார். யாருக்காக நீ ஊழியம் செய்கிறாய்? யாரை பார்க்க நீ வந்திருக்கிறாய்? யாருக்காக நீ பாடுகிறாய்? எதுக்காக? To expose your image or to express your talents? This is not the place to express our talents, isn't it? நம்முடைய திறமையை வெளிப்படுத்துகிற மேடை அல்ல ஆண்டவர் சமூகம். நம்முடைய அறிவை, நம்முடைய படிப்பை, நம்முடைய திறமையை வெளிப்படுத்துகிற இடம் அல்ல, தேவ சமூகம் இது. ஆமென் சொல்லுங்களேன். அதுக்குரிய பயம் இருக்குதா? அதுக்குரிய பக்தி இருக்குதா? அதுக்குரிய பயம் இருக்குதா? அதுக்குரிய பக்தி இருக்குதா? ஆமென். பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. உள்ளத்தினால சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, அன்பினால பாடுறப்பா, எனக்கு பாட்டு தெரியுதோ இல்லையோ, ஆனா உன்னை நேசிக்க தெரியும். சொல்லுங்க எல்லாரும் வாழ்க்கை, I want to love you Lord. என்ன செய்வாப்பா? என்னை ஆண்ட நேசத்தேக்கு இன்னையிலுண்டோ, என்னை ஆண்ட நேசத்தேக்கு இன்னையிலுண்டோ, என்ன செய்வே ஒன்றுமில்லை, என்ன செய்வே ஒன்றுமில்லை, என்னையே
நேசரை கண்டேனே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. அப்போ எப்ப பாடுவேன்? என் ஆசை நேசர் அவர். சும்மா உதல்ல இந்த தேன் ஒழுக பாடிட்டு உள்ளத்துல பச்சை துரோகம். அதனால ஆண்டு சொன்ன, மகனே நீ குணப்பட்டாதான்பா மற்றவாளை போய் குணப்படுத்த முடியும். இதனுடைய பொருள் என்ன? நீ அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா போட்டாதான்பா மற்றவாளை போய் நீ வழி நடத்த முடியும். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? 4 வருஷம் பொறுமையா இருக்க சொன்னார். 80 இருந்து 92 வரைக்கும் நான் இயேசுவின் பிள்ளைன்னு இயேசுக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு இயேசுவை தவிர வேற தெய்வம் இல்லை என்பதை எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த 4 வருடங்க எனக்கும் இயேசுக்கும் அப்படி ஒரு உறவு. ஒரு பக்கம் கோயில பூசாரி, நெத்தியெல்லாம் திருநீர் பூசிண்டு பயபக்தியோடு இருப்பேன். அந்த மார்கழி மாசம், இப்பெல்லாம் அவ்வளவு குளிர் இல்லை. அந்த டிசம்பர் மாசம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் பயங்கர குளிர், பிச்சு உதறும். அந்த குளிர்ல கூட ஈர துணியோடு, அதான் உடம்புல மேல துணி போட மாட்டோம். கைகளில் திருநீர், மார்பில திருநீர், தொண்டையில திருநீர், நெற்றியில திருநீர்லாம் பூசிண்டு பயபக்தியோடு இருந்தேன். ஏன்? குணப்படலை, நான் சுகமாயிட்டு இருந்தேன். சரீரபிரகமான சுகம் இருந்தது, சரீரபிரகமான படிப்பு இருந்தது, அறிவு இருந்தது. ஆத்மாவில் விடுதலை இல்லை. சூரியனை கும்பிட்டேன். சூரியனே இவ்வளவு பிரகாசனா, இது படைத்த தெய்வம் இவ்வளவு பிரகாசமா இருப்பார். இருளை வெளிச்சமாக்குறது யார்? ஒன்றே குலம், ஒருவனே தேவன் திருமூல சொன்னாரு. யார் அந்த ஒரே தேவன்? பெரியவாளா இப்படி சொல்லியிருக்காளே. அரும்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வள்ளலா சொன்னாரு. ஜோதி மயமானவர், ரூபமற்றவர், ஒளி நீர்ப்பட, இப்படிலாம் சொல்லியிருக்கா. ஆனா ஏன் இந்த வணக்கங்கள் இப்படி இருக்கு? எனக்குள்ள கேள்வி. அப்போ பிராமணர்கள 2 வகை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயர், ஐயங்கார் சொல்லுவா. ஐயர்னா என்ன பண்ணுவா? நெற்றியில திருநீரை பூசுவா. ஐயங்கார்னா என்ன பண்ணுவா? நாமம் போடுவா. மக்களுக்கு இல்லை, அவங்களுக்கு போட்டுப்பாங்க. ஆகிய நண்பா கவனிங்க, நெற்றியில 3 கோடு பூசுறோமே, அதோட ஆன்மீக அர்த்தம் என்ன தெரியுமா? இறைவா, காமம், ஆணவம், மாயை, லஸ்ட், வேனிட்டி, ப்ரைட், இந்த 3 காரியத்திலிருந்து விடுதலை தாருன்னு சொல்லி தான் 3 கோடு நெத்தியில போடுறோம். இந்த திருநீர் உருவாகிற முறை எப்படி தெரியுமா? மாட்டு சாணத்தை அக்னியில தகனிச்சு சாம்பலாக்கி நீர்ல கலந்துண்டு திருநீரா பூசுவோம். இதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுத்து முன்னாடி, அவன் இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்டினோ யாரா இருக்கட்டும், இதயத்துல பரிசுத்தமான தெய்வம் வருவதற்கு முன்னாடி எல்லாருடைய இருதயமே மாட்டு சாணத்தின் நிறத்துக்கு ஒப்பாக பச்சை கலரும் ரத்தமாகிய சிகப்பும் கலந்துருக்கும். இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு பக்கம் தெய்வ பக்தி, இன்னொரு பக்கம் பாவ ஜீவியம். இந்த 2 தன்மையோட தான் மனுஷன் வாழ்றான். அப்போ இப்படிப்பட்ட தன்மையோட தான் மனுஷன் வாழ்றான். அப்ப இது மாறணும்னா என்ன செய்யணும்? அக்கினி தகனிக்கப்படணும். அந்த அக்கினி எதை குறிக்குது? வாசிங்க, யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். The word of God will set you free. நல்லா கவனிங்க, என் உபதேசத்தினாலே சுத்தமானீங்க. அந்த அக்கினி எதை குறிக்குதுன்னா, word of God. என்னைக்கு ஒரு மனுஷன் பிதாவின் வார்த்தையாகி இயேசுவை தன் இருதயத்தை ஏற்றுக்கொள்றானோ அப்பொழுதுதான் அவன் சுத்தமே ஆரம்பிக்குது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இதெல்லாம் முன்னோர்கள் சொன்னாங்க. சரி, அப்போ மாட்டு சாணத்தின் தன்மையின துர்நாற்றம் வீசும், புழு நெளியும். இன்னைக்கு கூட வெளியே பாருங்க, அநேக மக்கள் எப்படி வாழ்றாங்க. ஒரு ஆள் பாட்டு வேற எழுதி வச்சாயா, எங்கே நிம்மதின்னு. பாடின அவனுக்கும் நிம்மதி கிடைக்கல, பாடின ஆட்களுக்கும் கிடைக்கல. ஆனால் சொல்றோம், இயேசு கிட்ட மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ புழு நெளியிறது போல வெளியே சிரித்து கொண்டிருந்தாலும் இதயத்துல சமாதானம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கான். எப்படி துர்நாற்றம் வீசும், அதே போல வெளியே ஒரு ஜீவியம், உள்ள ஒரு ஜீவியம். அதுதான் துர்நாற்றம். எதை குறிக்குதுன்னா, பாவ வாழ்க்கை. இப்படி தன்மையோட தான் மனுஷன் வாழ்றானா. அப்ப அந்த இருதயம் மாற்றப்படணுமா? அடுத்தது இந்த திருநீரை நெற்றியில 3 கோடு சொன்னேன் இல்லையா? அதே போல ஏசாயா 59:1-2 நீங்க வாசிங்களா தெரியும், வாசிங்க. அந்த 3 கோடோட அர்த்தம் அதுதான். The 3 lines in holy ash we used to say, அதாவது விபூதுன்னு சொல்லுவோம். அதோட அர்த்தம் படிங்க. இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாயிருக்கிறது. நல்லா கவனிங்க, பிரிவினை உண்டாக்கிட்டு உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் மீறுதலே. அப்போ மனுஷனுடைய தன்மை என்ன? இந்த ஆணவம், அகந்தை, வேனிட்டி, லஸ்ட் அண்ட் ப்ரைட், பெருமை. அடுத்தது உலக ரீதியான ஆணவம். இந்த காரியங்கள்லாம் என்ன ஆகுதா? நம்முடைய தெய்வத்தை தெய்வமாக, இறைவனை இறைவனாக, கடவுளை கடவுளாய் பார்க்க முடியாம இருக்கு. எதுக்கு இதை நான் கோடிட்டு சொல்றேன்னா, வசன ஆதாரத்தோட தான் விளக்குறேன். இது என்னுடைய சொந்த கற்பனை இல்லை.
என் முன்னோர்கள் இதே சென்னை மயிலாப்பூர்ல சமஸ்கிருத கல்லூரியில ஒரு பெரிய கூட்டம் என்னை கூப்பிட்டு என்னோட கூட அதாவது உரையாடல் நடத்தினாங்க. why as a Brahmin you are preaching about Jesus, why still your name is called as Mani Iyer, what is the meaning in that? இது அவங்க தெரிந்து கொள்ள விரும்பினாங்க. நான் வாக்குவாதம் பண்றதில்லை, வாக்குவாதத்துக்கு நான் போக மாட்டேன், இது வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா இயேசு எனக்கு சொல்லி கொடுத்தார், பன்றிகள் முன் முத்துக்களை போடாதே. முத்துக்கள் எங்க வரும்? கடல்ல முத்துக்கள் கிடைக்குது உண்மைதான், ஆனா ஆழமா போனாதான் முத்துக்கள் கிடைக்கும். இன்னைக்கு நுனிப்புள் மேயறா மாதிரி சில ஆட்கள் இருக்கிறாங்க. அறகுறை பைபிள்ல அறகுறை, பிரசங்கத்துல அறகுறை, பரிசுத்த ஜீவித்துல அறகுறை, எதுல எல்லாத்திலும் ஒரு பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் தான். ஆனாதான் ஒரு பழமொழி சொல்லுவா, முதலும் கோணல் முற்றிலும் கோணல். இஃப் யூ டோன்ட் believe God properly in right manner, if you don't have proper fellowship with saints, பரிசுத்தவான்களோடு சரியான ஐக்கியம் இல்லாதவர்கள், சபையின் ஐக்கியத்தை புறக்கணிக்கிறவர்கள் ஒரு நாளும் விளங்கினதாக பைபிள்லையும் கிடையாது, பரிசுத்த வேதாமத்திலையும் கிடையாது, இந்த பிப்ளிக்கல் ஹிஸ்டரியிலும் கிடையாது. ஆனால் நல்லா கவனிங்க, உங்க நன்மைக்காக சொல்றேன். இதயத்துல தாழ்மை வரட்டும், இன்னும் கற்றுக்கொள்ளணுங்கிற தாகம் வரட்டும். அப்போ இந்த காரியத்தை வசன ஆதாரத்தோடு தான் விளக்கிட்டு வரேன். அப்போ இந்த 3 காரியம். அப்போ கையில ஏன் பூசுறோம் திருநீரை? இறைவா என் கையினால் செய்கிற செயல்கள் எல்லாம் சுத்தமா இருக்க உதவிச்சுன்னு அர்த்தம். ஏன் இந்த திருநீரை மார்பிள பூசுறோம்? காரணம், இறைவா என் இதயத்தின் சிந்தையெல்லாம் பரிசுத்தமா இருக்கட்டும்னு அர்த்தம். ஏன் தொண்டையில பூசுறோம்? கடவுளே நான் பேசுற வார்த்தையெல்லாம் சுத்தமா இருக்கட்டும்னு. இதுக்கெல்லாம் குறைச்சதே கிடையாது, அவ்வளோ அழகா இருக்குது எங்ககிட்ட விளக்கம். ஆனால் எங்களால் செய்ய தான் முடியாது. ஏன்னா பாவத்தின் சொந்தக்காரனாகிய அந்த பிசாசுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் அடிமைப்பட்டு இருந்தோம். திருநீரை வாயில போட்டுக்கொள்றாங்க, அதோட அர்த்தம் சகலமும் பரிசுத்தமாயிட்டு அர்த்தம். ஆனால் இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் செயல்பட முடியலையே. காரணம் என்னன்னா, பரிசுத்தமான தேவனுடைய ரத்தம் எங்களை கழுவினாதாங்க இதோட அர்த்தம் புரியும். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒப்பில்லாத தெய்வம், ஒப்பற்ற தெய்வம். இயேசுவோட யாரையும் கம்பேர் பண்ணவே முடியாது. If I am not giving any comparison, try to understand what I have learned from the darkness, what I have received the light in the presence of God through the word of God. You know, the word of God will set you free. The Bible says that, isn't it? பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், என் அன்பானவர் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அந்த முன்னோர்கள் சொன்னாங்க, எங்க முன்னோர்கள் சொன்னாங்க, இந்த சமஸ்கிருத கல்லூரியில் உட்கார்ந்து அந்த நான் சிறு பையன், அப்பனா I was just around 21 years. நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வரும்போது 22 years. இந்த 28 ஆண்டுகள் இனியளவும் கைவிடாமல் கர்த்தர் வைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் ஒரு புஸ்தகம் என்னை பற்றி ஒரு சாட்சி புக்கு போட போகிறேன், அதோடைய பேர் இருளில் ஒளி. நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தில் ஒரு விளக்கங்களை கொடுக்குறேன். அது தப்பாக இருக்குன்னா அது இப்பயே மாற்றிடுங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு காலம் மாற்ற மாட்டேன். ஏன்னா அதை நான் புஸ்தகமாக ஏசாமி எனக்கு அனுகிரகம் கொடுத்துருக்கார், நான் வெளியிட போகிறேன்னு சொல்லும்போது தான் அந்த சமஸ்கிருத கல்லூரியை சேர்ந்த முதல்வர் மற்ற அங்கே இருக்கிற சான்ஸ்கிரிட்டில் கோல்டு மெடல் வாங்கினவங்கெல்லாம் சூழ்ந்து உட்காந்துருக்குறாங்க. நான் ஒரு சிறு பையனாக உட்காந்து கேட்டுன்னு இருக்கேன். அவங்க சொல்லுப்பா உன்னுடைய விளக்கத்தை சொல்லு, தவறுனா நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னாங்க. அப்போ முதலாவது அவங்க கிட்ட நான் கேட்ட முதல் காரியம் இந்த திருநீரோட விளக்கங்களை ஆரம்பித்தேன். ஆச்சரியமாக கேட்டாங்க. அடுத்தது இந்த திருநீர் உருவாக முறையை சொன்ன, ஆச்சரியமாக கேட்டாங்க. அப்போ ஒருத்தர் கேட்டார், நீ மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றுவே, அதெல்லாம் இப்போ செய்தியா? நாங்கள் இல்லைங்க ஐயான்னு. ஏன்னு கேட்டார். விளக்கி சொன்னேன், ஏன் விளக்கு ஏற்றுறோம், வாட் இஸ் த மீனிங் இந்த, ஏன் விளக்கு ஏற்றோம்னா, இறைவா இருள் நிறைந்த என் வாழ்க்கையில ஒளி ஏற்ற மாட்டீராக. ஆண்டவரே கடவுளே எனக்கு ஒளி வேண்டும் ஐயா, விளக்கேற்று. எதுக்கு விளக்கு ஏற்றினாங்கன்னா, இருள் நிறைந்த வாழ்க்கையில ஒளி ஏற்றும் ஆண்டவரே. அப்போ விளக்கேற்ற அனுபவம் அதுதான். அப்போ எப்போ உலகின் ஒளியாக இயேசு உள்ளத்தில் வந்தாரோ அன்னைக்கே பாவம் என்கிற இருள் என்னை விட்டு விலகிற்று. ஆமென். அப்போ ஜீவ ஒளியே வந்த பிற்பாடு எதுக்கு இந்த சடங்காச்சாரமான ஒளி என்று சொல்லிதான் இந்த சடங்காச்சாரத்தை விட்டேன்னு சொன்னேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒளி மங்கி ஒளி மங்கி ஒளி மங்கி இருளாச்சி உத்தமனே வாருமையா, கழித்திரவு காத்திருப்போம், கழித்திரவு காத்திருப்போம், காதலனே கருணை செய்வார், காதலனே
தங்கியும்